நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி மீனாட்சி அம்மனாலே கிளி அப்படி தான் நமக்கு வந்து தோணும். நல்லா அழகாக கம்பீரமாக வலது கையில் வந்து இருப்பாங்க. ஸோ இது நிறைய பேர் ஒரு ஒரு கதைகள் வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க சொல்கிற கதை என்ன அப்படின்னா, மீனாட்சி அம்மன் அந்த ஆட்சி செய்த காலத்தில் வந்து கிளி வந்து ஏதோ ஒரு கிளி ரொம்ப ஒரு அடிபட்டு உடல்நிலை சரியில்லாமல் மீனாட்சி அம்மனை வந்து வேண்டி அழுதுட்டு இருந்தது. ஸோ அந்த கிளியை வந்து இவங்களுடைய கடைக்கண் பார்வையால் பார்த்து அந்த கிளியை என் கூடவே நீ இரு அப்படின்னு சொல்லி அவங்க கையிலேயே அதை வச்சுக்கிட்டதா ஒரு ஐதீகம். அதே மாதிரி அந்த கிளி வந்து நம்ம ஒரு வேண்டுதல் நம்ம அம்மன் கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேண்டுதலை அம்மனுடைய காதில் வந்து அசிரரி மாதிரி அது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குமா. ஸோ இதுக்கு ஒரு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்திரனுக்கே வந்து ஒரு சாபம் அடைஞ்சு அவர் வந்து அந்த சாப விமோக்ஷனத்துக்காக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரும்போது பார்த்தா அங்கே ஏராளமான கிளி வந்து பறந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த கிளிகள்கிட்ட இவருடைய அந்த பிரச்சனையை கூறி அந்த கிளி மூலமாக அவர் வந்து சாப விமோக்ஷனம் அடைஞ்சார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்போ போனாலும் எப்படி வந்து ஈஸ்வரனை வேண்டும் போது நந்திக்கிட்ட முதல்ல வேண்டிட்டு நம்ம வந்து சிவனை கிட்ட வேண்டுவோம். அந்த மாதிரி தான், ஏன்னா நந்தி வழிவிட்டால் தான் நம்ம சிவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிளிக்கிட்ட நம்மளுடைய விஷயத்த சொன்னாலே அது அம்மன் கிட்ட சொன்ன மாதிரி தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க.